முருகப்பெருமானுடைய இந்த பிறவி அப்படின்றது என்னன்னா சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இருந்துருக்கு. அப்போ தான் எடுத்த பிறவியை பூர்த்தி செய்த ஒரு இடம் அப்படிங்கிறது Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமயத்தில் திருச்செந்தூர் வரணும் கண்டிப்பா. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இயற்கை, இந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை அப்படியே அந்த கும்பத்தின் மூலமாக வாங்கி அதை மூலஸ்தானத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. கல்யாணத்துக்காக இந்த கோயில், அதேமாதிரி குழந்தை வரத்துக்காக மட்டும் இந்த கோயில் அப்படி கிடையாது. சர்வ சம்பத்துக்கும் அந்த கோயில் தான். தெற்க பார்த்து சண்முகர் இருப்பார், யம பயத்தை போகக்கூடியவர். பயமே வேண்டாம், நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா திருச்செந்தூரில் இருக்குது. செந்திலாண்டவர்கிட்ட போனீங்கன்னா ஐஸ்வர்யத்தை அள்ளி தருவார். சண்முகர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் பயத்தை அறவே தூக்கி எடுத்துருவார். ஏன்னா முருகப்பெருமானுடைய இந்த பிறவி அப்படின்றது என்னென்னா சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இருந்துருக்கு. அப்போது தான் எடுத்த பிறவியை பூர்த்தி செய்த ஒரு இடம் அப்படிங்கிறது முருகன்கிட்டேருந்து இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் எல்லா விஷயங்களும் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா படை தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுக்கு தான் அங்கே வருது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலில் போனாவே சரியாயிடும். அந்த முருகன் உங்கள் தலையெழுத்தை மாற்றிடுவார். அப்போ முருகர் பார்த்தா தான் அந்த காரியம் நடக்கும். அதனால் முருகன் நம்மளை பார்க்க வேண்டும் என்று. வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. முருக பக்தர்களுக்கெல்லாம் தித்திப்பான ஒரு செய்தி. பல வருடங்கள் கழித்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு அப்படிங்கிறது. முதல்ல இந்த குடமுழுக்கு எவ்வளவு பிரசித்தியானது, எவ்வளவு முக்கியமான விஷயம்? அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த ஊரே சிறப்பாக இருக்கக்கூடியது, ஊரே திரளக்கூடியது. அது 8 ஊர் 16 ஊருன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி கும்பாபிஷேகம் லைவ் அப்படின்னு சொன்னால் நாடே திரளக்கூடிய அளவுக்கு அது கடவுள் கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நாடு முழுக்க இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறாங்க. திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாரும் உலகமெங்கும் வெயிட் பண்ணுறாங்க. நான் மலேசியா போகிறேன், யூரோப் போகிறேன், எல்லா நாட்டுக்கும் போகிறேன். போகும்பொழுது அவங்க கேட்குறாங்க, சார் ஒரே ஒரு ஆசை இருக்குது சார், என்னென்னா திருச்செந்தூர் கோயில் போனோம் சார், திருச்செந்தூர் கோயில் போனோம் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம்னா இப்போ என்னோடய குழந்தையுடைய விசேஷத்தை நான் திருவிழா மாதிரி நடத்துகிறேன்னு வைங்க, நான் எவ்வளோ ஆனந்தப்படுவேன். அந்த மாதிரி பக்தர்கள்லாம் ஆனந்தமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகம் ஆகும். இதை ஒரு வருடம் சேர்த்து 13ஆவது வருடம் சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. மேலே இருக்கக்கூடிய இது குடமுழக்கு அப்படின்னு பேர். இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இயற்கை, இந்த இயற்கையிலேருந்து வரக்கூடிய விஷயத்தை அப்படியே அந்த இது மூலமாக வாங்கி, அந்த கும்பத்தின் மூலமாக வாங்கி அதை மூலஸ்தானத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. எனக்கு எப்படி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மூலஸ்தானத்தில் பூஜை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய 7-9 வயதுலேருந்து இதுதான். அந்த மூலஸ்தானத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் கோபுரத்துக்கு உள்ள சாமிக்கும் கோபுரத்துக்கும் நேராக பார்த்தோம்னா ஒரு ஹோல் இருக்கும். அது நேராக கும்பத்துக்கு போய் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. வெளியில் வாகனம் இருக்கும், இந்த வாகனத்துலேருந்து தான் பிராணம் போகும். அதனால தான் அந்த வாகனத்துக்கு நடுவில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராணம் போகும். இங்கேருந்து இந்த வேத மந்திரங்கள், இந்த இடத்துல வேத மந்திரங்கள், நம்ம நாமஸ்மரணைகள் இதெல்லாம் இங்கேருந்து பண்ணுவோம். மேலேருந்து இயற்கை அந்த மூலவருக்கு சக்தியை கொடுக்குது. மூலவர்கிட்டருந்து அந்த சக்தி மேலே போகுது. இந்த எவ்வளோ பெரிய யுஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, இது ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்தங்காட்டி தான் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ வருத்தத்துக்கு போவீங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தீங்க. ஏன்னா அந்த வேத மந்திரங்களும் அந்த நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதை புதுப்பிக்கணும்ல நம்ம. அந்த புதுப்பிக்கும் ஒரு விஷயத்தை தான் நம்ம 12 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணோம். நம்ம ஜோதிட சாஸ்திரம் ரீதியாக பார்க்கும்போது குரு ஒரு வருடத்துக்கு ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். 12 வருடத்துக்கு 12 ராசி கட்டத்தை எட்டுவர். அப்போ குருவை மையமாக வைத்தும் நம்ம
கும்பாபிஷேகங்கள் 12 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து பண்ணுற ஒரு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது திருமுறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே விசேஷம். இந்த கும்பாபிஷேக வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் திருச்செந்தூர் கோயிலில் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி சஷ்டியும் வருது. ரொம்ப விசேஷம். 1ஆம் தேதி ஆரம்பித்து 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். காலை யாகசாலைகள் நடக்குது. யாகசாலைகள் வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அந்த சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம்னு சொல்லிட்டு 2 வேதங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி மூலவருக்கு அங்கே இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போத்தி தான் பூஜை பண்ணுறாங்க. தாந்திரிக முறைப்படி மூலவருக்கு கும்பாபிஷேகம். யாருக்கு? செந்திலாண்டவருக்கு தாந்திரிக முறைப்படி கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து போத்தி பண்ணுவாங்க. சண்முகருக்கு வந்து ஜடிப்பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜடிப்பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாச்சாரியார்கள் வந்து அந்த சுவாமிக்கு வந்து ஜடிப்பந்தனம் போட்டு கும்பாபிஷேகம் வந்து பண்ணக்கூடிய ஒரு முறை. ஏன்னா இந்த உற்சவர் வந்து வெளியில் போயிட்டு வரக்கூடிய உற்சவர். இவர் வந்து மூலவராகவும் இருக்கார், உற்சவமாக இருக்கார். அதுதான் ஒரு பெரிய மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்முகர் ஒரு மூலவர், ஆனால் உற்சவர். உற்சவ காலத்தில் வெளியில் வந்துடுறார், திருப்பியும் உள்ளே போகிறார். அதனால் சண்முகர் வந்து ஜடிப்பந்தனம் வந்து அவருக்கு போடப்படுறது. அடுத்தது அங்கே பெருமாள் சன்னிதானம் வந்து இருந்துருக்கு. அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஞ்சராசன முறைப்படி பண்ணக்கூடிய முறைகளை அவர்கள் சிறப்பாக பண்ணுறார். வேத பாராயணத்தோட அந்த 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 7ஆம் தேதி நடக்குது. கார்த்தால பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கெல்லாம் அந்த யாகசாலை முடித்து கும்பத்தை மேலே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய கோபுரம் இல்லையா. மேலே வந்து காலையில் 6:10க்கு ஆரம்பித்து 6:50க்கு குடமுழுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அதை உலகமெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் காத்துன்னு இருக்கா. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனதுங்காட்டி தான் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா. அன்றைக்கி பார்த்துட்டேன்னா விசாக அனுஷ நட்சத்திரமும் இருந்துட்டு இருக்கு. ஆக ரொம்ப சிறப்பானது. சஷ்டியில் ஆரம்பித்து விசாகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் வருது. அப்போ முருகனே முடிவு பண்ணி தன்னை கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிறாங்கிறது தான் உண்மை. அப்படி திருச்செந்தூர் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமாக குடமுழுக்கு விழா தான் இது. சார், இப்போது மூலவர், உற்சவர், இப்போ வந்து செந்திலாண்டவரும் அதே நேரத்தில் வெளியே சண்முகரும், இப்போ அவங்களுடைய அந்த நிலை என்ன நிலையில் அவங்க அங்கே இருக்காங்க சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தெற்க பார்த்துருக்கார், இவர் கிழக்க பார்த்துருக்கக்கூடிய சாமியார் இருப்பார். இப்போது தெற்கு அப்படின்னா அது வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமியை பார்த்துருப்பீங்க. தட்சிண பாகம்னு சொல்லுவாங்க, பயம் இருக்கிற பாகம், யமதசைன்னு பேர். சண்முகர் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த சண்முக கவசம் அந்த சண்முகருக்கு தான். சண்முக நீயும் தனியொலியவும் குண்டலியாம் இது வரும்னு கந்த சஷ்டி கவசத்தில் வரும். கந்த சஷ்டி 2வது படை வீடு திருச்செந்தூர். அங்கே தான் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி வாசிச்ச இடம். முருகப்பெருமானுடைய இந்த பிறவி அப்படின்றது என்னென்னா சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இருந்துட்டு இருக்கு. அப்போது தான் எடுத்த பிறவியை பூர்த்தி செய்த ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த இடம் தான். எனக்கு இறைவன் மோட்சம் கொடுத்தது இங்கே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து தான் எனக்கு ஞானம் பெற்ற நிறைய குருமார்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமான் பிறந்ததற்கு அந்த இடம்தான் பிரதான காரணம். அந்த இடத்துல சூரபத்மனுடைய இதுவும் வந்து முடிவெடுக்கப்பட்டது. அப்போது அந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா தெற்க பார்த்து சண்முகர் இருப்பார். யம பயத்தை போகக்கூடியவர். பயமே வேண்டாம், நான் இருக்கேன், கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்தியா அந்த காரியம் உனக்கு வெற்றி, என்கிட்ட வந்தியா அந்த காரியம் உனக்கு ஜெயம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா திருச்செந்தூரில் இருக்குது. இவர்கிட்ட செந்திலாண்டவர்கிட்ட போனீங்கன்னா ஐஸ்வர்யத்தை அள்ளி தருவர். சண்முகர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் பயத்தை அறவே தூக்கி எடுத்துருவார். ஏன்னா 12 கைகள் 6 முகங்கள், சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தத்புருஷ முகம், ஈசான்ய முகம், கடைசி முகம் அதோ முகம்னு பேர். அதோ முகம்னா வா என்று அழைத்து அருகரத்தை தரக்கூடிய முகம். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா போன வாரம் எனக்கு தெரிஞ்சவங்க திருச்செந்தூர் போனாங்க, சாமியை பார்க்கவே இல்லை, கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டான். ஏன்னா சாமி பார்க்க முடியல அவங்களால. எனக்கு இல்லை சார், டைம் ஆகிடுது, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுதுன்னு கிளம்பிட்டோம், காலையில் போய் சாப்பிட்டோம், இவா வரத்துக்கு லேட்டு, அவா வரத்துக்கு லேட்டு, இவங்க வரத்துக்கு லேட்டுன்னு. இப்போ என்னென்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டார். அப்போ முருகர் யாரை கூப்பிட்டுருக்காருன்னு பாருங்கள். நான் சொல்கிறது எனக்கு வேண்டான்ட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போய் முருகரை பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டு. கடைசியில் மீதி இருக்கிறவங்க சாமி கும்பிடல,
இவர் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது ரெடியாக சாப்பிட்டுட்டு ரெடியாக இருக்கார். அப்போது முருகர் யாருக்கு அனுக்கிரகம் கொடுத்துருக்காரோ அதுதான் நடக்குது, அதுதான் நடக்கும் கூட. சாமி, இப்போது காவல் தெய்வம், திருச்செந்தூருடைய காவல் தெய்வம் வீரபாகு சுவாமியை பற்றி. வீரபாகு சாமி, இங்கே வீரபாகு சாமிக்கு பூஜையை முடிச்சு தான் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு பூஜையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். வீரபாகுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா படைகளின் அதிபதின்னு சொல்கிறாங்க. படைகளின் தலைவனாக வீரபாகு வந்து அந்த இடத்துல இருக்கார். இங்கே திருச்செந்தூர் சூரசம்ஹார ஸ்தலம் இது. அப்போ அந்த இடத்துல வீரபாகுவுக்கு ரொம்ப மகத்துவமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படுகிறது. அப்போ படைகளுக்கு அதிபதியாக முருகன்கிட்டேருந்து இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் எல்லா விஷயங்களும் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா படை தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுவுக்கு தான் அங்கே வருது. அதனால் அவருக்கு தான் முக்கியமான இது வந்து அங்கே கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அங்கே பூஜையிலேயே நீங்கள் சத்துரசம்ஹார திருசதின்னு பண்ணுவாங்க. அப்போது அந்த கலசம் வைக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா 10 விதமான ருத்ரர்கள் அதே மாதிரி படைத்தளபதிகளை ஆவானம் பண்ணதுக்கப்புறம் முருகன் ஆவானம் பண்ணுற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வீரபாகுவுக்கு அங்கே ரொம்பவுமே மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கறதா தான் இருக்குது. சாமி, இப்போ மூவர் சமாதி அந்த கோவில்லையே திருப்பணி செய்த சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவர் சமாதி இப்போ சித்தர்கள் வந்து அருவமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க திருச்செந்தூரில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மூவர் சமாதி சித்தர்கள். நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. 18 சித்தர்களும் திருச்செந்தூர் போகாமல் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, போயிருக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வராது. ஏன்னா செந்தில் ஆண்டவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. செந்தில் ஆண்டவரை தேடி போய் பார்க்குறவர்கள் தான். இந்த கோயில் மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா கீழே இறங்கி போவோம், வரும்போது மேலே ஏறி வருவோம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மேலே ஏறி வரக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அங்கே 3 அந்த சாமியை சுற்றி வரும்போதே தட்சிணாமூர்த்தி சாமி இருப்பார். அவரை பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வரும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வள்ளி தெய்வான அந்த வள்ளிக்கிட்ட 3 சித்தர்கள் இது அந்த கோயிலை நிர்மாணித்தவர்கள். மௌன சுவாமி, காசிநாத சுவாமியும் ஆறுமுக சாமியும் அந்த 3 சிலைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அங்கே தான் நீங்கள் அந்த இதை போடுவாங்க, அந்த சாம்பிராணி தூபம் போட்டு அது குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசில் நம்ம போடுவோம். இன்னும் அந்த பழக்கத்தை அங்கே வச்சுருப்பாங்க வள்ளி தெய்வானுக்கிட்ட. அதனால் அந்த 3 சித்தர்கள் மட்டும் இல்லாத இங்கே பல்வேறு சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த ஒரு அற்புதமான இடமாக இருக்க சித்தர்கள் உலாவக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்னு சொல்லுவார். சூக்ஷமமான உலாவக்கூடிய அற்புதமான ஸ்தலம். நிறைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. முருகனா சித்தனா, இல்லை முருகன் தான் சித்தரா, இல்லை சித்தர் தான் முருகனா? ஏன்னா பக்தராக முருகர் ஒருவர். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. இந்த பாடல் பாடினவர் இத்தனை விஷயத்த பார்க்காமையா சொல்லியிருப்பார். நான் சொல்கிறது மணியாய் ஒளியாய். அப்போ மணியாக கூட நீ வந்திருக்க. அப்போ சித்தராக முருகன் வரமாட்டாரா? பக்தராக முருகன் வரமாட்டார். இதை போனால் அத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது. எனக்கு அனுபவம் இருக்கும், உங்களுக்கும் அனுபவம் இருக்கும். அப்பேற்பட்ட கோயில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். சித்தர்களுடைய கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய எப்படி பழனியில் சித்தநாதன் விபூதிக்கு ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி அதே சித்தநாதனாக செந்தில் ஆண்டவராக அங்கே ஜெயந்திநாதன் ஜெயித்து கொடுப்பார் எல்லாத்தையும். ஜெயந்திநாதன் அந்த சுவாமிக்கு பேர். ஜெயித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் தான் அந்த முருகப்பெருமான். இப்போது ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நேரில் போய் பார்க்க முடியாது. ஆமாம். ஏன்னா அதுக்கே உண்டான கூட்ட நெரிசல் கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்ச ஒரு மண்டலத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது பொதுவாக இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா ரொம்ப வெகு சிறப்பாக நடக்கும். அது பிரசித்தி பெற்ற கோயில். உலகமெங்கும் இருக்கிறவர்கள் இந்த இடத்துல கோயிலுக்காக வருவாங்க. இது இப்போ நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் கிடையாது, இதுவே சூரசம்ஹாரத்துக்கு அப்ளை ஆகுது. நீங்கள் சூரசம்ஹார தினத்தப்போ இல்லைன்னா நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம். முருகனை அதிலிருந்து ஒரு 48 நாளுக்குள்ளே முருகனை பார்த்துட்டாலே போதும். ஏன்னா முருகர் அதே ஒரு சந்தோஷத்துலேயே அதே உற்சாகத்தில் இருப்பாருங்கிறதா உண்மை. அதே போன்று 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். எல்லா கோயில்கள்லேயும் 48 days மண்டல பூஜை வந்து நடந்துட்டுருக்கு. அந்த மண்டல பூஜையில் வந்து நம்ம ஏதோ ஒரு நாள் கலந்துட்டாலே ரொம்ப விசேஷம். அது கும்பாபிஷேகத்துக்குனுடையான முழு பலன்களே அந்த இடத்துல நமக்கு கிடைச்சிடும். அதனால் உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமயத்தில் திருச்செந்தூர் வரணும் கண்டிப்பாக. அந்த ஒரு 48 daysக்குள்ளே முருகனை தரிசனம் பண்ணி எத்தனையோ பேர் குழந்தை வரத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, கல்யாணம் வரத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும். அதாவது குரு பலன் இருந்தால் கல்யாணம் ஆகும்னு ஜோதிடர்கள் நாங்கள்லாம் சொல்லுவோம். குருவே தன்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முருகருடைய பலன் தான் கேட்டிருக்காரு. அப்போ முருகர் பார்த்தா தான் அந்த காரியம் நடக்கும். அதனால் முருகன் நம்மளை பார்க்க வேண்டும் என்றால் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரணும்.
எப்படி அந்த சுவாமி சண்முகரை கொண்டு போய் கடலில் போட்டிருக்காங்க. அப்படி கடலில் போடும்பொழுது நைட்டு கனவுல தோண்டியிருக்கு. அந்த ஊர் பெரியவருக்கு தோன்றி கடலுக்குள்ள தாமரை மேலே வந்து எலுமிச்சம்பழம் இருக்கும். அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். அப்போது கடவுள் நான் இருந்து அருள் பாலிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. யார் எடுத்துகிட்டு போனாலும் அவரை கொண்டு போக முடியுமா? அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து, அதனால தான் அந்த மீன் கொத்தினதெல்லாம் இன்னும் நீங்கள் சண்முகர்கிட்ட பார்க்க முடியும். நீங்கள் வந்து அந்த முருகன் வந்து ரொம்ப விசேஷம். அதில் கும்பாபிஷேக தினத்தன்ன இல்லைன்னாலும் நம்ம வந்து அந்த 48 நாள் மண்டல பூஜைக்கு நம்ம வந்து கலந்து கொள்வது ரொம்பவுமே சிறப்பு. நான் கண்டிப்பாக போயிடுவேன். குழந்தை பாக்கியம், திருமண தடை, இந்த ரெண்டுக்குமாகத்தான் நிறைய மக்கள் வந்து முருகன்கிட்ட மடிப்பிச்சையெல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்துருக்கோம் திருச்செந்தூரில். இவங்க 2 பேருக்கும் என்ன பரிகாரம் சாமி இப்போ திருச்செந்தூர் போனால்? முருகர் கோயிலில் மட்டும் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இங்கே வந்து 2 மயில் இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 6 படை வீடு எடுத்திருக்கோம். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பேசப்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம கலாட்டா தொலைக்காட்சியில் பேசப்படக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக இந்த 6 படை வீடு நம்ம வந்து முருகர் யுகம் வந்து இன்றைக்கி பிரம்மாண்டமாக அது போனது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி அதில் சொல்லும்போதே சொல்லிப்பேன். 2 மயில் வந்து முருகன்கிட்ட இருந்தது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திர மயில், இன்னொன்று அசுர மயில்னு சொல்லிப்பேன். இந்திர மயிலுங்கிறது தெற்கு பார்த்து அசுர மயிலும் வடக்க பார்த்து இந்திர மயிலும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்திர மயில், இந்திரன் போனதுக்கப்புறம் அசுரனே மயிலாக வைத்து கொண்ட முருகர், ரொம்ப பிரம்மாண்டமான சக்தி கொண்ட அந்த முருகர் திரு கோயில். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்காக இந்த கோயில், அதேமாதிரி குழந்தை வரத்துக்காக மட்டும் இந்த கோயில். அப்படி கிடையாது. இந்திரன் இருந்தாலே செல்வம் வந்துடும் அந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சர்வ சம்பத்துக்கும் அந்த கோயில் தான். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலில் போனாவே சரியாயிடும். அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மன கவலையில் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கவலை போயிடும். அந்த முருகன் உங்கள் தலையெழுத்தை மாற்றிடுவார். தலையில் இருக்கக்கூடிய எழுத்து அங்கே உள்ளே போகும்பொழுதே வந்த வினையும் வருகின்ற வல்வினை. நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த ஒரு மந்திரத்தை வந்து உங்களால் அப்ளை பண்ண வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. வந்த வினைக்காக நம்ம பண்ணுறோம். வருகின்ற வல்வினை உனக்கே தெரியாது. உன்னை என்றைக்கோ ஒரு நாள் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவர் தான் அந்த முருகன். கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. அதுகிட்ட முருகன் இருக்காருன்னு சொன்னால் போதும், கலங்கிடும். செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினைன்னு. நான் யாருடைய சேவகன்? செந்தில் நகர முருகனுடைய சேவகன் நீங்கள் நினச்சிட்டாலே போதும். எந்த இடத்துலையும் அங்கே வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய இலை பிரசாதம் பார்த்துருப்பீங்க. நம்ம கல்யாணத்துக்கு விசேஷம்னு சொன்னோம், குழந்தை வரத்துக்கு விசேஷம், நோய்களை தீர்த்துடுவார் அந்த இடத்துல. அதான் இலை விபூதி, பன்னீர் இலை பிரசாத விபூதி. ஆதிசங்கர பகவத் பாதால் அங்கே போயிருக்கார். அங்கே போய் அந்த இலை பிரசாதத்தை சாப்பிட்ட அடுத்த நொடிகள்லேயே அவருக்கு எல்லாமே சரியா இருக்கு. குமரகுருபருக்கு அந்த மாதிரி எண்ணற்ற நபர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த முருகர் அங்கே போய் காலையில் கொடிமர பூஜைன்னு இருக்குது. அந்த இடத்துல ஆதித்ய இது ஹிருதயம் படித்து கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷம். காலையில் முதல் கால பூஜை ரொம்ப விசேஷம். விஸ்வரூப தரிசனங்கிறது திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பு. சாமிக்கு மாலை வாங்கி சாத்தினேல் அப்படின்னு சொன்னால் உடனே கல்யாணம் ஆகிடுவாங்க. சஷ்டி விரதம் இருந்து முருகனை தரிசனம் பண்ணலன்னா முருகனே வந்து பிறப்பார். அதே மாதிரி அம்பாலே வந்து பிறப்பா. நீங்கள் என்ன வேண்டுறோ அது நடக்கும். அப்பேற்பட்ட சக்தி தான் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். சுவாமி, இப்போது கந்தசஷ்டிக்கு நம்ம வந்து பார்க்குறோம், முருக பக்தர்கள் எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் நடக்கிற கந்தசஷ்டிக்கு எந்த மாதிரி விரதமோ அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு விரத முறை இருக்கா? என்ன மாதிரி அந்த விரதத்தை அனுசரித்து நம்ம வந்து பகவானை பிரார்த்திக்கணும்? நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், சில பேர் பார்த்துட்டுனா நேராக இதுக்கு போயிடுவாங்க, எதுக்கு பந்திக்கு போயிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டுனா அந்த திருமாங்கல்ய தாரணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாண சாப்பாடு சாப்பிடுவான். பார்த்துருக்கலாம். எப்பவுமே விரதம் வந்து ரொம்ப முக்கியம். விரதம்னா என்னன்னா ஒரு அனுஷ்டிக்கிறது, அதாவது அது யூ ஆர் ஃபாலோயிங் தட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த பக்தியில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்து, இப்போ கூட சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க சாப்பிட போகிறேன்ட்டு போனாங்க. ஒருத்தர் மட்டும் சாமி கும்பிட போகிறேன்ட்டு போய் அவர் சாமியை பாட்டார், மீதி 5 பேர் சாமியை பார்க்கலன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலில் போய் நீங்கள் ரொம்ப விரதம் இருந்து சுவாமி கும்பிட்டேன்னா ரொம்ப விசேஷம். ஆனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க.
நீங்கள் சுகராக இருக்கேள், உடம்பு முடியாமல் இருக்கேள்னா உடம்பை பார்த்துட்டு தான், சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, உடம்பை பார்த்துக்கணும். ஒன்று, அன்னதானம் போடுறது ரொம்பவுமே சிறப்பு. கோயிலில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு எத்தனையோ பக்தர்கள் வருவா, உங்களால் முடிஞ்சால் அன்னதானத்தை கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோவில் கும்பாபிஷேக கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நம்ம ரெகுலராக கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுறோம். கும்பாபிஷேகத்தன்னைக்கு கோபுர தரிசனம் பண்ணோம்னா ரொம்பவுமே புண்ணியம். அப்படி இந்த விரதத்தை அனுஷ்டித்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு காலையில் 6:10 6:50 வரைக்கும் நடக்குதுங்க. இந்த கும்பாபிஷேகத்தை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்றோம். எப்போவுமே வெளியில் தான் சாப்பிடுவோம், நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம், அங்கே சாப்பிடுவோம், இங்கே சாப்பிடுவோம். அன்று ஒரு நாள் அன்னதான பிரசாதம் சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே சிறப்பானதாக அமையும். உங்களைப் போலவே நானும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை அவளோட எதிர்நோக்கி முருக பக்தர்கள் எல்லாருமே, உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாருமே எதிர்நோக்கி காத்திருக்கோம். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஒரு கும்பாபிஷேகம்னு சொல்லும்பொழுது அதை பற்றி நீங்கள் வந்து கேட்க வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா முருகனை பேச 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 இன்னும் பத்துமான்னு உள்ளே ஊறிண்டே இருக்குது. இன்னும் நான் நிறையா பிரதோஷத்தன்னைக்கு அந்த தங்க மயில் வந்து கொடுக்குறது அதை பற்றி யோசித்து வச்சுருக்கேன். 2வது பார்த்துட்டேன்னா அங்கே பூஜை 9 கால பூஜை அங்கே நடக்கக்கூடிய அந்த இதை சொல்கிறதா, எதை சொல்கிறது, முருகனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் திருமகனே, உருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பி எல்லா பக்தரையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.